முழுக்க பிள்ளைகள் படித்தாலும் இந்தியாவில் பிள்ளைகள் படிப்பது என்பது வேறு மாதிரியா. அது தியாகத்தில் வளர்ந்த படிப்பு. தந்தை சில தெருக்கள் வழியாக கடந்து போக முடியாமல் சுற்றி சுற்றி போறாரு. ஏன் உங்களுக்கு சந்தேகம்லாம் இருக்குமே, அந்த தெருவில் உங்கள் படிப்புக்காக அவர் கடன் வாங்கி வச்சிருக்கிறார். அந்த கடைக்காரனை சந்திக்க முடியாமல் நீங்கள் படித்து முடித்த பிறகு பிள்ளை வேலைக்கு போய் எப்படியா சம்பாரிச்சு கடன் அடைக்குங்கிற நம்பிக்கையோட காலம் முழுக்க கட்டம் போட்ட சட்டை ரெண்டு பேண்ட்டையும் வச்சுக்கிட்டு 3 செருப்போட வாழ்ந்துட்டு ஒரு தந்தை செத்து போறான் பார். அந்த தந்தையின் தியாகத்தில் நடக்கிறது படிப்பீங்க. இன் இந்தியா எஜுகேஷன் இஸ் a sacrifice. It is not just a title. அதில் படிக்கிறோம். குண்டுமணி தங்கமாவது கழுத்தில் போட்டுக்கணுங்கிற பண்பாட்டு பின்னணியிலேருந்து வந்திருந்தாலும் கூட கல்யாணத்துக்கு வர முடியல, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த குண்டுமணி தங்கத்தை அடமான வச்சு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸோ காலேஜ் ஃபீஸோ கட்ட நினைக்கக்கூடிய ஒரு தாயின் தியாகத்தில் வளர்கிறது படிப்புங்க. இட் இஸ் a reciprocation. எஜுகேஷனை நீங்கள் டைட்டில் பார்க்குறீங்க. நோ, எஜுகேஷன் இஸ் சம்திங் which is an opportunity for you people to give back to the society. உங்களை வளர்த்தெடுத்த அந்த சமூகத்திற்கு நீங்கள் திரும்ப கொடுப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பின் பெயர் கல்வி. அப்போ நீங்கள் யாருன்னு முடிவு பண்ணிக்கங்க. இப்போ அவ்வளோதான். ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டை கையில் வச்சிருக்க ஒரு ஆளா, இந்த சமூகத்தை மாற்றுவதற்காக டிகிரி சர்டிஃபிகேட்டை கையில் வச்சிருக்க ஆளா?